ரவுடியின் வங்கிக் கணக்கில் வந்து விழுந்த 2.5 கோடி சதித்திட்டத்திற்காக பணம் கைமாறியதா? போலீசார் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் என்னென்ன பார்க்கலாம் விரிவாக இந்த செய்தி தொகுப்பில். சமீபத்தில் நடந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடங்கி அடுத்தடுத்து அரங்கேறிய அரசியல் பிரமுகர்களின் கொலைகள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. முன்விரோதம், பழிக்கு பழி என நடந்த கொலை சம்பவங்களின் பரபரப்பு அடங்குவதற்குள் ரவுடி ஒருவரின் வங்கி கணக்கிற்கு 2.5 கோடி ரூபாய் கைமாறியுள்ள சம்பவத்தால் ஒட்டுமொத்த போலீசாரும் தூக்கத்தை தொலைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள பேர்பெரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் அசோக் குமார். ரவுடியான இவர் மீது கொலை, வழிப்பறி உள்ளிட்ட பல குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அசோக் குமார் முத்தாண்டி குப்பத்தில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி ஒன்றில் கணக்கு வைத்துள்ளார். அந்த வங்கி கணக்கில் பணம் போடுவது, எடுப்பது போன்ற செயல்பாடுகள் கடந்த காலங்களில் குறைவாகவே இருந்து வந்துள்ளது. இந்த சூழலில் கடந்த மாதம் அசோக் குமாரின் வங்கி கணக்கில் 70 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய், 30 லட்சம் ரூபாய் என அடுத்தடுத்து பணம் வந்து விழுந்துள்ளது. மொத்தமாக 2,59 லட்சம் ரூபாய் பணம் அவரது வங்கி கணக்கிற்கு பரிமாற்றம் செய்யப்பட்டதால் ஒரே நேரத்தில் இவ்வளவு பணமா என எண்ணி வங்கி அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனே அசோக் குமாரை தொடர்பு கொண்ட வங்கி அதிகாரிகள் இவ்வளவு பணம் உங்களுக்கு எப்படி வந்தது என விசாரித்துள்ளனர். அதற்கு பங்கு சந்தையில் முதலீடு செய்ததாகவும் அதில் கிடைத்த லாபத்தின் மூலம் தனக்கு பணம் வந்துள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளார். ஆனால் வங்கி அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வில் அவர் கூறியது பொய் என்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் பண பரிமாற்ற விவகாரம் தொடர்பாக முத்தாண்டிக்குப்பம் போலீசாருக்கும் மாவட்ட சைபர் கிரைம் போலீசாருக்கும் வங்கி அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். இதற்கிடையே வங்கி அதிகாரிகள் விசாரித்ததால் உஷாரான ரவுடி அசோக் குமார் தனது வங்கி கணக்கில் இருந்து சுமார் 2 கோடி ரூபாய் வரை உறவினர்களின் வங்கி கணக்கிற்கு மாற்றி அவர்களிடம் இருந்து பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். அந்த பணத்துடன் அசோக் குமார் தலைமறைவான நிலையில் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருந்த அசோக் குமாரின் வங்கி கணக்கை வங்கி அதிகாரிகள் உடனடியாக முடக்கினர். தலைமறைவான ரவுடி அசோக் குமாரை போலீசார் தனிப்படைகள் அமைத்து தேடி வரும் நிலையில் அவருக்கு 2.5 கோடி ரூபாய் பணம் எப்படி வந்தது, அவருக்கு பணத்தை அனுப்பியது யார், ஏதேனும் சதி திட்டத்திற்காக பணம் கைமாறியுள்ளதா உள்ளிட்டவை குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் ரவுடி அசோக் குமாரின் வங்கி கணக்கிற்கு மும்பையில் இருந்து பணம் அனுப்பப்பட்டுள்ளதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். தொடர் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் வருமான வரித்துறையினரும் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.